வணக்கம் எல்லாருக்கும். என்னன்னா இவர் என்னோடய ஃப்ரெண்டு. இவர் வந்து மலேசியன் சிட்டிசனு. இவர் வந்து போன ஒரு ஒரு 2.5 மாதமாக வந்து சென்னையில் தான் இருக்கார். என்னென்னா இவர் டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்காரு. 1 மாதமாக தங்கியிருந்தார். டூரிஸ்ட் விசா எக்ஸ்பைரி ஆக போகிறப்போ இவர் அவரோட நாட்டிலேருந்து விசா வந்து ரெனியூ பண்ணியிருக்காரு. ரெனியூ பண்ணது எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும் இதுமாரி டூரிஸ்ட் விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்றது. அது சரி, அது இவர் இப்போ ஃப்ளைட் ஏறி அவர் ஊருக்கு போகிறப்போ அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே இதுமாதிரி போக முடியாது, வெளியே போங்க அப்படின்ட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியே சொல்லியிருக்காங்க. வெளியே போயிட்டு யாரும் எதுவும் சொல்லலை. எல்லா ஆஃபீஸுக்கும் ஒரு நாளும் டெய்லியும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தொடர்ந்து ஒரு போன 1.5 வாரம் ஃபுல்லாக எல்லா இருக்கிற ஆஃபீஸுங்க, ஏதாவது மலேசியன் எம்பசி, இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இன்றைக்கி கடைசியாக இங்கே வந்தப்போ கடைசியாக தான் இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சது இங்கே வரணுன்ட்டு. இங்கே வந்துட்டு எங்கே தங்கியிருந்துருக்கிறான்னு கேட்குறப்போ என் வீட்டில் தான் தங்கியிருந்தார் நான் சொன்னேன். அப்போ வந்து அவர் கேட்டார், எப்படி இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் 3 வருஷமாக எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னப்போ, இவன் என்ன சொன்னேன், ஏன் எங்களுக்கு இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டப்போ, அவர் என்ன பண்ணியிருக்காங்க, இவரை கூப்பிட்டு போய் உள்ளே போய் ரொம்ப ஹராஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இவர் மேலே தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. இவரை ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் எங்கே யார் யாரெல்லாம் பார்த்தேன்னு கேட்டப்போ எல்லாரையும் அவர் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட பேக்கை பிடுங்கி இவரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் கீழே கொட்டி பார்த்துருக்காங்க. இவரோட ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க. இவரோட ஒரிஜினல் ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க. எங்கள் வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் என்னோட அப்பாவோட எல்லா ஃபுல் ப்ரூஃபையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபுல் ப்ரூஃபையும் பிடுங்கி வச்சுருந்த நேரத்தில் தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லாத்துமே ப்ரூஃப் கையில் வந்துருச்சு. கையில் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே, நாங்கள் 2 நாளில் இது இன்னும் சார்ட் அவுட் பண்ணி இவரை அந்த நண்பரை கேரளாலாம் போனீங்களாமா, என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லி ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்களா? ஆமாம், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அடுத்து எங்கே போயிருக்கேன், என்னோடய ஷோக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் கேரளாவுக்கு போனால் எப்படி அதுக்கு ஏதோ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தாண்டறதுக்கு இவங்க ஃபாரினர் ஏதோ வாங்கணுன்ற மாதிரி சொல்லி அப்படி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து இந்தியன் விசா எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இந்தியா ஃபுல்லாக ஒரு நாடுன்ட்டு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறப்போ அது எப்படி, அது என்ன ப்ரூஃப் தேவைன்றது எனக்கு தெரியல. அப்போ இவரை கேட்டிருக்காங்க, அது போக நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா, ஏதாச்சும் சப்ஸ்டன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, ரொம்ப இவரை அதை கேட்டு இவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அவர் மேபி அவரை ஒத்துக்க வைக்கிறதுக்காக ஏதோ அவங்க கையாண்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. உள்ள வந்து ஒரு வீடியோ எடுத்து ரொம்ப இல்லை, வெளிநாட்டிலேருந்து வந்த இவர் டூரிஸ்டாக வந்தால் உள்ளே கூட்டின்னு போய் அடிப்பாங்களா? முதல்ல 2 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. முதல்ல இப்போ என்னன்னு கேட்கணும்ல, கேட்காத இவர் அடிச்சிருக்கிறாங்க. அவர் என்ன, இவர் தான் வந்து அவர் கூட டெய்லி அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் போயிருந்தார். எந்த ஆஃபீஸஸ்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸுங்களில் யாரும் வந்து உதவி செய்யணுன்ட்டு நினைக்கிறதே கிடையாது. எல்லாரும் அவங்களோட வேலையை அலட்சியமாக சொல்கிறாங்க. அவங்களோட வேலையை வந்து மற்றவங்களுக்கு கடத்தி விடுறதான், மற்ற இடத்துக்கு நம்மளை அனுப்பிவிட தான் பார்க்குறாங்களே தவிர யாரும் வந்து அவங்க வேலை செய்யணுன்ட்டு நினைக்க மாட்டாங்க. தோற்றத்தை தெரில என்னன்ட்டு. ஃபுல்லாக எல்லாம் வேறு மொழி பேசுகிறவங்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறதே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. கடைசியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கே கஞ்சா வச்சுருந்தாங்கலாம் கேட்டாங்களா? அந்த மாதிரிலாம் அடிச்சிருக்கியா, வச்சுருந்தியா, எங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ ஒரு கொஞ்சம் பப்ளிக்கான ஆளாக இருக்கிறோம். நம்மளை வந்து இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை இப்போ இல்லீகலான எதனா வேலை செஞ்சு எதுக்கு அதனால அவசியம் என்ன இருக்குது? அதுக்கான ப்ரூஃப் எதனா இருக்கா? இல்லை இவங்க வந்து பிடிச்சாங்களா இவரை? இல்லை அவங்க வந்து எங்களை கேட்ச் பண்ணாங்களா? நாங்களே தானே எல்லா ஆஃபீஸுக்கும் சுற்றிட்டு இருக்கிறோம். நாங்களே தானே இன்றைக்கி இங்கேயும் வந்த ஒருத்தவங்களை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் எப்படி அடிப்பீங்க? எந்தெந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கேன்னு கேட்டேன். நான் இந்த ஆர்டிஸ்ட்லாம் கேட்டால் அப்போ ஆர்டிஸ்ட்லாம் என்ன கெட்ட வார்த்தையில் சொல்லி திட்டுறாங்க, ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க. சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ இவராக மட்டும் இந்த விஷயத்தை டீல் பண்ணியிருந்தா இவர் நாட்டுக்கு போக விட்டுருக்குமாங்களா? இப்போ நீங்களாம் வந்ததுனால தான், உங்களோட உதவியால் தான் இன்றைக்கி அவங்க சீக்கிரமாக நாங்கள் முடிச்சு கொடுக்குறேன்றாங்க. இவர் தனியாக வந்திருந்தாருன்னா இவரை விட்டுருப்பாங்களா? இப்போ நீங்களே பார்த்தீங்க, ஒரு ஸ்ரீலங்கன் ஒருத்தர் வந்து எப்படி அழுதுகிட்டே போனாருன்றதை. இப்போ இந்த மாதிரி இது எப்படி இது ஒழுங்காக இயங்கிட்டு இருக்குதானே தெரில. போலீஸ் கம்ப்ளைண்ட் என்ன சொன்னீங்க? போலீஸ் கால் பண்ணி சொன்னீங்க? அது அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் சொன்னோம், சார் இது மாதிரி நாங்கள் இதுமாரி வெளியே விட மாட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் உடனடியாக வந்து உதவி பண்ணாங்க. தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக அவங்க செம்மையாக பண்ணுறாங்க. அவங்க எந்த உதவியாக இருந்தாலும், இதுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க தெரில சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. சில ஆஃபீஸருக்கு நல்லா ஒர்க் பண்ணுறாங்க,
சில பேர் வந்து ஏன்னா இல்லை இப்போ வந்து நீங்களாம் வந்ததுனால கொஞ்சம் இவர் விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணி விட்டுருக்காங்க. இவர் இப்போ ஒரு ஊருக்கு போனோம், ஏன்னா இப்போ ஒரு 12 நாளாக இவர் சுற்றிட்டு இருக்கிறாரு எல்லா ஆஃபீஸுக்கும். இன்றைக்கி தான் வந்து இதை சார்ட் அவுட் பண்ணோன்ட்டே நினச்சி செஞ்சுருக்கிறாங்க. அதான் உங்க பேர்? என் பேர் வசந்த் அசோக் கோலர், நான் ஆர்டிஸ்டாக இருக்கிறேன். நீங்க மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க, எப்படி வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, உங்க பேர் என்ன? உண்மையாக சொல்லு. உங்க பேர் என்ன? என் பேர் நவீன். சத்தமா. என் பேர் நவீன். நான் வந்து மலேசியாவில் விசாவில் தான் வந்தேன். இல்லை இங்கே ஏன் வந்தேன்னா இங்கே வந்து கொஞ்சம் உங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்பஸ்க்காக வந்தேன். ஸோ அது வந்தோடனே இங்கே என்ன ஆச்சுன்னா என்னோடய விசா வந்து எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்பயர்ட் ஆகிட்டோம். நான் என்ன பண்ணேன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு மலேசியாவிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணேன். பட் என்னென்னா இங்கே வந்து அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு தெரியாது. அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணனால இவ்வளோ நாள் எனக்கு ஒரு சிக்கலாகிடுச்சு. அதனால தான் இவ்வளோ நாள் ஆஃபீஸாக நானும் இவ்வளோ தான் ஆஃபீஸ் கையுமா அலைஞ்சி நான் எப்படி மலேசியாவுக்கு போகிறது யோசிச்சு இங்கே எஃப்ஆர்ஓவுக்கு வந்தோம். எஃப்ஆர்ஓ வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இப்போ திரும்பி நீங்களாம் வந்தோடனே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு. நாளைக்கு 5 மணிக்கு என்னை வர சொல்லியிருக்காங்க. 5 மணிக்கு வந்துட்டு என்னை எக்ஸிட் பெர்மிட் எடுத்துகிட்டு நீங்கள் மலேசியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை இப்போ இன்னைக்கு நீங்களா வந்தீங்களா, அவங்க உங்க கூட்டு வந்தாங்களா? நான் வந்து ஆர்பிஓன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் போனேன். ஆர்பிஓ ஆஃபீஸில் இங்கே வரணும் அப்படி சொல்லிட்டு அதனால தான் நான் இங்கே வந்தேன். நீங்க தான் வந்தீங்க இங்க? எஸ், நம்மளே தான் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் தான் வந்தோம். அப்புறம் உங்களை அடிக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? ஏன் அடிச்சாங்க உங்களை? அதில் அவரோட அந்த ஸ்டாஃப் வந்து ரிசப்ஷன் ஸ்டாஃபை வந்து நான் ஏதோ தப்பாக பேசிட்டேன். நான் தப்பாலாம் பேசலை. அவர் கேட்டார் இந்தியாவில் உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படி கேட்டார். நான் அதுக்கு அழகான ஒரு பதில் தான் சொன்னேன். ஏன் இந்தியாவில் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதா அப்படின்னு தான் சொன்னேன். அது அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க தெரியல. அதனால் என்னை கூப்பிட்டு போய்ட்டு ரூமில் இந்த மாதிரி பண்ணாங்க. நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா என்னென்னா ஒரு ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்லேயே இருக்க மாட்டேங்கிறாங்க இங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்டாஃபு. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்கள் எஃப்ஆர்ஓ ஆஃபீஸில் நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி எவ்வளோ நிறைய ஃபாரினர்ஸ் உட்காந்துருந்தாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதே இடத்துல தான் நானும் இருந்தேன் இன்றைக்கி. நாளைக்கு நீங்கள் வாங்க, உங்களோட பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது கஞ்சா வச்சிருந்தீங்கன்னு சொல்லி உங்களை கேள்வி கேட்டாங்க. அந்த மாதிரி கேட்டாங்க. என்ன அந்த மாதிரி என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் உங்கள் கஞ்சா அடிச்சிருக்கீங்க, அப்புறம் என்னை அடித்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணாங்க. வீடியோ அவங்க ஃபோனில் தான் இருக்குது, 2 வீடியோவும் இருக்குது. அதை எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அடித்ததுக்கு ப்ரூஃப் இல்லை, ஆனால் நீ பேசுகிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. யாரும் அவர் போலீஸ்னு சொல்கிறாங்க, ஆனால் போலீஸா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது அவர் கேட்டால் ஆர்பிஓவில் நாங்கள் போலீஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் நான் கேட்டேன், ஏன் என்ன அடிச்சிங்க சார் அப்படின்னு. நீ ஏன் அந்த ஸ்டாஃபை அப்படி பேசினேன் அப்படி அதை நான் அதை கேட்டேன். சரி, என்னை அடிக்கிறதுக்கு போலீஸ் அடிக்கலாம், தப்பு பண்ணால் அடிக்கலாம். சரி, நான் தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும், அதுக்கு ஏன் நீங்கள் அடிக்கிறீங்க சார் நான் கேட்டேன். அப்போ திரும்பி என்னை அடித்தார். 2 பேர் சேர்ந்து அடித்தாங்க. நீங்கள் காலையில் எப்போ வந்தீங்க? உங்களுக்கு எவ்வளோ நேரம்? காலையில் எத்தனை மணிக்கு வந்தோம்? மதியம் ஒரு 2 மணி. மதியம் ஒரு 2 மணிக்கு வந்தோம். மதியம் ஒரு 2 மணிக்கு வந்து 2 மணிலேருந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்களாக போய் கேட்டோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு போயிட்டு நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு இங்கே சொன்னாங்க. நாளைக்கு வந்து கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு அந்த லெட்டர்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பி ஃப்ளை பேக் டு மலேசியா பண்ணலாம். என் பேர் நவீன் ராஜ். நானும் அவரும் தான் கேட்குறோம். சார் இந்த மாதிரி ஃப்ரெண்டு தான் விசா வந்து நாங்கள் போட்டிருந்தோம், அப்டேட் பண்ணியிருந்தோம், அது வந்து நீங்கள் கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, டூரிஸ்ட் விசாவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற இதுவே இல்லைன்ட்டு இன்றைக்கி தான் சொன்னாங்க. சரிங்க சார், எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வேணால் மாற்றிக்கிறோம், அதுக்கான ஃபைன் அமௌண்ட் ஒன்று வரோம்பா அப்படின்னாங்க. சரிங்க சார், நான் கட்டுறோம் அப்படின்னோடனே சரி உங்களது அந்த அப்ளை பண்ணது கொடுங்க அப்படின்னோடனே ஃபார்ம் கொடுத்தோன்னே அவர் என்ன கேட்டார், நீங்களாம் இந்தியனா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், நாங்கள் இந்தியன் தான், அவர் மலேசியன். ஓ, மலேசியா வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்டு எப்படி தெரியும்? எனக்கு ஒரு 3 வருஷமாக தெரியும் சார், அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஏன் இந்தியாவிலாம் எனக்கு ஃப்ரெண்டு இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு அவர் கேட்டார். ஓ அப்படியா, பக்கத்தில் இருந்த போலீஸ், ஓ அப்படியா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பாஸ்போர்ட் கொடுங்கன்னு வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாரு. நீங்கள் பின்னாடி அந்த ரூம் உள்ள வாங்கன்ட்டு உள்ளே போயிட்டு ஒரு 1 ஹவர் வெளியே வரல. ஒரு 10 நிமிஷம் 1 ஹவர் கழித்து வெளியே வந்தோடனே நான் ஓடி போயிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு நான் கேட்டப்போ வெளியே வந்து அழுதோடனே எனக்கு கஷ்டமாயிடுச்சு. கஷ்டமானோன்னு எதுக்கிட்ட ஆச்சாங்கன்னா, இல்லைம்மா நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டு இருக்கக்கூடாதான் நான் கேட்டதுக்கு என்னை போட்டு அடிக்கிறார். அவர் காதுலேயே அடிச்சிட்டார், காது வலிக்குது எனக்கு, அந்த மாதிரி தான் சொன்னான். சரி, எதுக்கு அடிச்சாங்கன்றது தான் உங்களை நாங்கள் கூப்பிட்டோம். இல்லை, இப்போ அந்த கஞ்சா வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்களா? அந்த மாதிரி எடுத்துருக்காங்க, நான் உள்ளே போகல. என்ன சொல்லி? நீங்கள் கஞ்சா வச்சுருந்தீங்க, கஞ்சா இங்கே வந்து நீ வச்சுருந்தியா, உனக்கு யார் வாங்கி கொடுத்தா,
அவங்களாம் யார் யார் அவங்க பேரெல்லாம் சொல்லுன்ட்டு என் பேரை கேட்டிருக்காங்க. சரி நாங்கள் வச்சுருந்தது ப்ரூஃப் என்ன, நாங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் இங்கே வரப்போகிறோம். அவனுக்கு ஒரு ஹெல்ப்புன்றதால தான் இங்கே வந்தோம். எம்பசிக்கு போனோம், மலேசியா எம்பசிக்கு போனதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே மவுண்ட் ரோட்டில் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு அங்கே போனாங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனால் இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு மட்டும் தான் நாங்கள் வெரிஃபிகேஷன் போலீஸ் அனுப்புவோம், மலேசியனுக்குலாம் நாங்கள் அனுப்ப முடியாதுப்பா அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் என்ன பண்ணோம், சரிங்க சார் இமிக்ரேஷன் நாங்கள் போகிறோன்ட்டு இங்கே வந்தோம். வந்து கேட்டதுக்கு இவ்வளோ பிரச்சனையாகுது, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, வருவேன் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணு, போனால் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுன்றாங்க. 10 நிமிஷம் கழிச்சு போனால் 1 ஹவர் அவன் இப்போ வெளியே போ அப்படின்றாங்க. ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லது தானே. யாராவது தெரியாமல் தான் வராங்க, அந்த நாட்டை விட்டு இங்கே வந்து அவங்க தலையெழுத்தா வந்துட்டாங்க, தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள எப்படியாவது அவங்க நாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி பண்ணாலே அதுவே போதும். வரவங்களை கஷ்டப்படுத்தி தான் அனுப்பணுன்ட்டு ஒன்றும் இல்லை. அதுக்கே அவங்க இந்தியாவுக்கு வராங்க, தெரியாமல் வந்தவங்க. மீடியா உள்ள இருந்தா உங்களுக்கு ஆபத்து. அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே இருந்து ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க, மீடியாவெலாம் வெளியே அனுப்பு அப்படின்ட்டாங்க. மீடியா உள்ள இருந்தா என்ன சொல்லுவாங்க? மீடியா உள்ளே இருந்தால் இவனை வெளியே அனுப்ப மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல வேற ஏதோ உள்ள இருந்தா ஜெயிலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ மீடியாவெலாம் வர வச்சிட்டல, அப்போ நான் உங்ககிட்டேருந்து நான் வாங்கின ப்ரூஃபை வச்சு நான் உனக்கு ஜெயிலுக்கு அனுப்புவான்றாங்க. அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு தமிழ் படிக்க தெரியுமான்ட்டே எனக்கு தெரில. மலேசியாவிலேருந்து வந்துக்கிறான், அவனுக்கு பேசதா தெரியுமே தவிர எழுத படிக்க தெரியுமான்னு எனக்கு தெரில. அவங்ககிட்டே எழுதி கைப்பட எழுதி வாங்கினேன்ட்டு சொல்கிறாங்க. அது என்ன உண்மைன்னு எனக்கு தெரில, அவங்க தான் சொல்லணும். உங்க பேருமா? என் பேர் ரஞ்சித் குமார், தண்டையார்பேட்டை எங்கள் வீடு.